வெல்கம் டு 2K டிஎன்பிசி சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசியிலேருந்து நம்ம டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா அறநிலையத்துறை படிக்க எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸாக ஒரு நியூஸ் வந்து இன்றைய செய்தித்தாளில் வந்த ஒரு நியூஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? வாங்க. எஸ்கே பிரபாகரர் இவரை வந்துட்டு தற்போது 1 வீக் முன்னாடி டிஎன்பிசியோடைய தலைவராக வந்துட்டு நியமித்தாங்க. அதனால் இவர் வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதை வந்து இப்போ காலைல கொடுத்துருக்காரு. அதை வந்து நம்மளுடைய நியூஸ் பேப்பரில் வந்துட்டு அந்த செய்தி வந்து எனக்கு வந்துருந்துச்சு. நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு செய்தியை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பாருங்களேன். இன்னும் 17 மாதங்களில், அதாவது கிட்டத்தட்ட இது ஆகஸ்ட் மாதமா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இங்கிட்டு ஒரு 4 மாதம், அங்கிட்டு ஒரு 12 மாதம், மொத்தம் 16 மாதத்தை சேர்த்து சொல்லிக்கோங்க. இந்த 17 மாதங்களில் 18,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஎன்பிசியை மும்முரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக மேலே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். சென்னை அந்த செய்திலாம் போட்டிருக்காங்க. இங்கிட்டு பாருங்கள், இன்னும் 17 மாதங்களில் வந்துட்டு குறைஞ்சது 18,000 அரசு பணியிடங்கள் வந்துட்டு நிரப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசியோடைய வேலையை வந்துமே சீக்கிரமாக செய்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது எல்லாமே வந்துட்டு அடுத்த வருஷம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குரூப் 4 வந்து 2025 இருக்குமான்னு எல்லா மக்களும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த 18,000 பணியிடங்களில் குரூப் 4ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். குரூப் 4 வந்து கண்டிப்பாக வரும். இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி வந்து வேறு என்ன கீழே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதலமைச்சரே வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். தமிழகத்தை வருகிற 2030 ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் 62 லட்சம் கோடி பொருளாதாரமாக உயர்த்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் வேலைவாய்ப்புகள் 2030க்குள்ள $1 டிரில்லியனாக அந்த வருவாயை உயர்த்தணும்னு சொன்ன மு.க. ஸ்டாலின் வந்து அதுக்காக அந்த பணியில் வந்துட்டு டிஎன்பிசி வந்து வேலைகள் போடுவதும் ஒரு பகுதியாக வந்து எடுத்திருக்காருன்னு முதலமைச்சரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடம் நம்ம வந்துட்டு 2025 குரூப் 4 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். குரூப் 4 படிச்சிட்டவங்களா இது சரியான குட் நியூஸ் கூட. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக குரூப் 4 வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2024 ஜூன் மாதம் நடந்த குரூப் 4 ரிசல்ட்டும் வேகமாக ஜனவரி மாதம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் சீக்கிரமாக போட போகிறதாக நல்லாவுடைய வீடியோக்களில் வந்து சொல்லப்படுகிறது. நியூஸ் பேப்பர்லையுமே போடுறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் இது வந்து படிக்கவங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் நிறையா வீடியோ வந்துட்டு நம்மளுடைய சேனல்லேருந்து கிடைக்கும். ஓகேவா? டிஎன்பிசி கனவாக இருக்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு அரசு பணியாக நிரப்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.